மதுரையிலிருந்து அலிசேக்ங்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, செல்போனில் தங்களுக்கு பிரியமானவர்களின் படம் பிடித்து அதை சேவ் செய்து வைத்துக் கொண்டும் அதில் ஏதாவது ஒரு படத்தை டிஸ்பிளேயில் வைத்துக் கொள்கிறார்கள். மேலும் டிஎன்டிஜே மாநில பேச்சாளர்களின் பயான் முடிந்தவுடன் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவரிடம் குரூப் போட்டோ எடுத்துக் கொள்கிறார்கள். இது சரியா அப்படின்னு நினைஞ்சிருக்காரு அலிஷேக் கேட்கிறாரு. உருவப்படங்களை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம தெளிவா விளக்கி இருக்கிறோம். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற நூலில் இந்த உருவப்படம் சம்பந்தமாக விரிவான ஒரு ஆய்வு கட்டுரை இருக்குதுல வெளியிட்டு இருக்கிறோம். அது இருந்தாலும் அந்த சுருக்கமா சொல்லிடுறோம். உருவப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. எந்த அளவு தடுத்திருக்கிறாங்க? லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாவீர். எந்த வீடுகளில் நாய்களும் உருவப்படங்களும் இருக்கின்றனவோ அங்க மலக்குகள் மாணவர்கள் வரமாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உருவப்படம், அப்படி தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி உருவப்படம் வரைகிறாங்களே அவங்கள பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் எழுப்பி வச்சு என்ன செய்வான்? அஹய்யுமா கலக்தும், நீங்க படைச்சதுக்கு உசுறு கொடுங்க பாப்போம், வரைஞ்சீங்கல்ல உயிர் கொடு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டியா நீங்க வரைகிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் என்கிற மாதிரியான ஹதீசுகள் எல்லாம் நிறைய புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உருவப்படங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனா இந்த உருவப்படங்கள்ல ஒரு ஒரு சின்ன அளவுக்கு என்ன இருக்குது, நமக்கு அனுமதியும் இருக்குது. உருவப்படத்துல ஒட்டுமொத்தமா தடுக்கப்படல. உருவப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. 100% தடுக்கப்படல. உதாரணமா அந்த உருவப்படத்தோட சொல்லும் பொழுது நாயும் சேர்த்து சொல்லப்படுதுல, நாய் இருந்தால்தான் மலக்கு வரமாட்டாங்க இருக்கு. அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? நாய்களை வச்சு வேட்டையாடலாம்னு சொல்றான். அல்லம் துமினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு நாய்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அந்த நாய்கள் உங்களுக்கு வேட்டையாடி கொண்டு வந்து எதையாவது தந்தால் அதை நீங்கள் சாப்பிடலாம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? நாய்கள் மூலம் வேட்டையாடப்பட்ட முயல்களை, பறவைகளை, இன்னும் பிராணிகளை, மான்களை நம்ம சாப்பிடலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அனுமதிக்கிறான். அப்ப நாய் வைக்க அனுமதி ஆயிடுச்சா இல்லையா? நாய் வச்சா மலக்கு வரமாட்டாங்க ஹதீஸ் சொல்லுகிறது. நாய் மூலம் வேட்டையாடுற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு, வேட்டையாடுற மாதிரி ஒரு தேவைக்கு வச்சுக்கொள்ளலாம், சும்மா செல்லமா வச்சுக்கிற கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா கல்ப மாஷியத்தின், கால்நடைகளை பாதுகாப்பதற்கு வைக்கிற நாய்களை. ஆட்டுக்கடை வச்சிருக்கிறாரு, அந்த ஆட்டை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்வாரு? ஒரு நாயை போட்டு வச்சிருந்தாருன்னா எவனும் ஆட்டை பிடிச்சிட்டு போக முடியாது, ராத்திரில குலைச்சிடும். அந்த மாதிரி பயிர்களுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வீட்டுல திருட்டு பயம் இருக்கிறது. அப்ப நாய் வாசல்ல விட்டா என்ன செய்யாது? நமக்கு குலைச்சி நமக்கு எச்சரிக்கை பண்ணும், எதிரியை போய் கடிக்கும், திருடனை பிடிக்கும். இப்படி நினைத்து கொண்டு செஞ்சால் தப்பான்னா அது தப்பு கிடையாது. ஏன்னா மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி தான் செல்லமா வைக்கிற ஒரு காரணம் இல்லாம செல்லமா படுக்க வரைக்கும் கொண்டு போறது, வீடு உள்ள வரைக்கும் கொண்டு வச்சுக்கிறது, அந்த மாதிரியான அடிப்படையில செய்யற நாய் தான் தடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் உருவப்படத்தை ரெண்டை சேர்த்தான சொல்றாங்க. நாய்க்கு எப்படி விதிவிலக்கு இருக்கிறதோ அதே மாதிரி உருவப்படங்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் விதிவிலக்கு என்னன்னு கேட்டா, அது சின்ன சைஸா இருந்தால் தப்பு கிடையாது. உருவப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சைஸ் இருக்குதுல, சின்னதா இருக்குது. சின்னதுன்னா என்ன? ஒரு மனிதனுடைய சைஸ் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். அதுல பாதி இருந்தா கூட பெருசுன்னு சொல்லலாம், காவாசி இருந்தா கூட பெருசுங்கலாம். ஒரு ஸ்டாம்பு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் எல்லாம் ஒரு பெரிய படமா? அது படம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சின்ன மினி சைஸ்ல போயிடுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்லா ரகமன், சின்ன ஒரு அளவில் உள்ள புகைப்படத்தை தவிர, உருவப்படத்தை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் விதிவிலக்கு கொடுக்கறாங்க. அப்ப விதிவிலக்குங்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம்? நீங்க ஸ்டாம்ப் சைஸ் போட்டா எடுத்து வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். அது மாதிரி விசிட்டிங் கார்டுல போட்டு வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. சின்ன சைஸ் சின்னதா இருந்தால் அந்த உருவப்படங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன இல்ல, ஒரு கட் அவுட் மாதிரி வைக்கிறாங்க பாத்தீங்களா, கட் அவுட், டிஜிட்டல் பேனர், அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சைஸ்ல மனிதனுடைய சைஸுக்கோ, அவனுடைய பாதி சைஸுக்கோ, அவனுடைய கால்வாசி சைஸுக்கோ இருந்தால் அது பெருசுன்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுடைய இதுல அவனுடைய 1000ல் ஒரு பங்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் அளவு இருந்தால் அது சின்னது தானே, அது தடை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சைஸ் உருவப்படத்தை தவிர என்று சொல்லி இருக்கும் பொழுது நம்ம போட்டு சின்னதை போட்டு என்ன செய்யக்கூடாது? தவறுன்னு சொல்லக்கூடாது. சின்னதா இருந்தால் தப்பு கிடையாது, என்ன போட்டாலும் எடுத்து வச்சுக்கிறங்க, அது சின்னதா இருக்கணும். அதனாலதான் உதாரணமா மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறாங்க, ஒரு வெளியூர்ல மாப்பிள்ளை இருப்பாரு, இன்னொரு பொண்ணு இருக்கு,
2 பேரும் பாக்குறதுக்காக இதுக்காக பிரயாணம் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும். போட்டோ கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கிறோம். போட்டோ எப்படி எடுக்கிறாங்க? பொண்ணு எவ்வளவு பேர் சைஸ் இருக்குமோ அவ்வளவு பெருசா எடுக்கிறாங்க. மாப்பிள்ள சைஸுக்கா போட்டோ எடுப்பாங்க? போட்டோ எடுக்க மாட்டாங்க, ஒரு கையளவுக்கு எடுப்பாங்க. இது ரொம்ப சின்ன சைஸ் தான். ஒரு மனிதனுடைய சைஸோட ஒப்பிடும் பொழுது இந்த கைங்கிறது ஒரு சின்னதானே, இந்த சைஸுக்கு எடுப்பாங்க. இந்த சைஸ் போட்டா கண்டு காட்டினா அந்த வேலைகள் என்ன ஆயிரும், ஈஸியா போய்விடும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்து புஸ்தகம் படிக்கிறோம், அதுல கூட உருவப்படம்லாம் இருக்கத்தான் செய்யும். சிங்கம், புலி, யானை. அப்ப சிங்கத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி சிங்கத்தை கொண்டாந்து பிடிச்சி பள்ளிக்கூடத்துல கட்டி போட்டா கத்துக் கொடுக்க முடியும். அப்ப சிங்கத்தை படம் வரைஞ்சுதான் காட்ட முடியும். அப்ப இந்த மாதிரியான ஒரு அளவுல எல்லாம் இருக்குமையானால் இதெல்லாம் என்ன இல்ல மார்க்கத்துல இந்த அடிப்பெல்லாம் பேப்பர் பாக்குறோம், எல்லாமே அதுல சேர்ந்துரும். அதனாலதான் என்ன செய்யுது, உருவப்படங்கள் வந்து பெரிய சைஸ்ல வச்சுக்கிற கூடாது. இந்த செல்போன்ல வச்சுக்கிற செல்போன் என்ன 2 இன்ச் இருக்குமா, 2 இன்ச் ஸ்கிரீன் அவ்வளவுதான் அதுல உள்ளது. அதுல வச்சுட்டு போறாங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. மார்க்க தடுக்காத ஒன்றை போட்டுக்கிட்டு நம்ம போட்டு இருக்க கூடாது. அல்லாவும் ரசூல் தான் டைட் பண்ணுமே தவிர நம்ம போய் டைட் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. மார்க்கத்தை அல்லாஹ் லூஸ் பண்றா இருந்தாலும் அல்லாஹ் தான் பண்ணுவான், டைட்டா இறுக்கமா பண்றா இருந்தாலும் என்ன செய்வான், அதையும் அல்லாஹ் தான் பண்ணுவான். இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க, ஒரு ஸ்கிரீன்ல வந்து உருவப்படம் வரையப்பட்டிருக்கு. ஸ்கிரீன்ல ஃபுல்லா அப்படி உருவப்படம் வரைஞ்சிருக்கிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இதை முதல்ல ரிமூவ் பண்ண அப்புறப்படுத்து அப்படின்னு ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க. ஆயிஷா நாயகி நினைச்சிடறாங்க அந்த உருவப்படத்தை அப்புறப்படுத்திடுறாங்க. அப்ப அப்புறப்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்கிரீனுக்கு தெருவில் போடுவானே அப்படி நினைத்து கொண்டு அதை ஒரு தலையணையா தயார் பண்றாங்க. தலையணையா தயார் பண்ண உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை பாக்குறாங்க. தலையணையில உருவம் இருக்கு, அலைஹா சூரத்துகு, அந்த தலையணையில உருவம் இருந்துகிட்டு இருக்கும் போதே அதுல சாஞ்சி படுத்துக் கொண்டார்கள். அப்படி தொங்க விட்டு இருக்கும் போது அதே உருவத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மறுக்கிறாங்க. தலைவாணியா எடுத்து தச்சுக்கிற பொழுது அது கொஞ்சம் பெரிய சைஸா தான் இருக்கிறது. பெரிய சைஸா இருந்தா கூட தலையணையா வச்சு போடும் பொழுது அதுல தப்பு கிடையாது. ஏன், அது உயர்ந்த ஒரு மதிப்பில் வைக்கப்படல. தொங்க விடும்போது அது ஒரு அலங்காரமாகிறது. என்ன இதுல என்ன விளங்குறது, அலங்காரம்ங்கிற வகையில வீடு வீடா ஒருத்த படத்தை எடுத்து பிரேம் பண்ணி பாப்பா படம், அம்மா படம், தாத்தா படம் இப்படி போடுறாங்கல்ல, இதுக்கு அனுமதி கிடையாது. ஏன், அதான் ஸ்கிரீன் மாதிரி தொங்க விடுறது. அந்த மாதிரி இல்லாம ஒரு கால் மிதியடியில உள்ளது, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியதா விரிப்புல உள்ளது, அதுல எல்லாம் இருக்குமே. ஆனால் அது தப்பு இல்லைங்க, அதுக்கு எந்த ஒரு மரியாதை நம்ம கொடுக்கல அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கும்போது வேணான்னு சொல்றாங்க. இப்படி படுக்கையில போடும்போது தலையில வச்சிருப்போம், என்ன பிசுக்கு போனதுக்கு என்ன மரியாதை இருக்கு அந்த படத்துக்கு, ஒரு மரியாதையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகுமே. ஆனால் அது வந்து தவறு இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நினைச்சிருக்கிறாங்க, நடந்து காட்டியிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து குழந்தைகள் விளையாடுவதற்கு ஏற்ற பொம்மை மாதிரி இருக்குன்னு வைங்களேன், விளையாட்டு பொருளா இருக்குமே. ஆனால் அது கூட கொஞ்சம் பெருசா இருந்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா ஆயிஷா நாயகி வந்து ஒரு குதிரை பொம்மையை வச்சு என்ன செய்யறாங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு 2 ரெக்கையெல்லாம் வச்சிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குதிரை பொம்மையை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து என்ன செய்யல, கண்டிக்கல, சிரிக்கத்தான் செஞ்சாங்க. அப்ப வீட்டுல வந்து ஆயிஷா நாயகி வந்து குதிரை பொம்மை வச்சு விளையாண்டாங்க. பொம்மைங்கிற உருவப்படம் தானே, உருவப்படத்தையும் தாண்டது. உருவப்படத்து கூட 2 டைமென்ஷன் தான் வரும். பொம்மைக்கு வந்து 3 டைமென்ஷன், முப்பரிமாணம் வரும். முப்பரிமாணம் உள்ள அந்த உருவங்களை நினைச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்திருக்கிறது. ஆயிஷா நாயகி பார்த்துட்டு தூக்கி தெருவுல எரியல அவங்க. அப்ப இதுல என்ன வழங்குது, இதெல்லாம் வந்து தடுக்கப்படல. அதாவது விளையாட்டு பொருள்களாக ஒரு பொம்மை யானை மாதிரி செஞ்சு வச்சு குழந்தைகள் விளையாடுறதுக்கு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கிறது, தப்பு கிடையாது. ஏன், அதுக்கு எந்த ஒரு மரியாதை எங்களை தூக்கி விளையாட ஒரு ஓட்டையமா தூக்கி தெருவுல போட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதனால வந்து இந்த 3 விஷயம் விதிவிலக்கு இருக்கிறது. சின்ன சைஸா இருந்தா விதிவிலக்கு. அது மாதிரி மரியாதை இல்லாத வகையில பேப்பர்ல ஒரு முழு பக்கம் விளம்பரமே, ஒரு பெரிய தலைவருடைய விளம்பரம் வருது, முழு பக்கம் சைஸ் பெருசா தான் இருக்குது. சைஸ் பெருசுங்கிற வகையில அது தவிர்க்க வேண்டியது வந்தாலும் அதுல என்ன செய்வோம், நம்ம சாப்பிட்டு கை தொடச்சிருவோம். அதுல அந்த பெரிய தலைவர் மூஞ்சிலேயே கை தொடப்போமா இல்லையா, அதுக்கு ஏதாவது மரியாதை கொடுக்கறோமா? மரியாதை கொடுக்காத இடத்துல கிடக்குதா, கடந்துட்டு போது பெருசா இருந்தா உனக்கு என்ன. அதே மாதிரி அலங்காரம் பண்ணிடக்கூடாது. உருவப்படங்களையா வச்சு ஜோடிச்சு ஒரு ஃபைல்ல வச்சுக்கிறங்க, வச்சுட்டு போங்க, தேவைக்கு எடுத்து பாத்துக்கிறங்க. அலங்காரம் பண்ற மாதிரி வைக்கும் பொழுது என்னவாகுது, அது தடுக்கப்படுது. இந்த மாதிரி அடிப்படையில் நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் இது குழப்பம் வராது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே குரூப்பா சேர்ந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்களே, அது தப்பா ரைட்டா? தௌஹீத் ஜமாத்து தாயிகளே போறாங்க, பேசி முடிச்ச பிறகு அவங்களும் சேர்ந்து போட்டோ எடுக்கிற மாதிரி செய்யறாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நான் சொன்னதுல இதுக்கு விடை இருக்கிறது. என்ன விடை இருக்கிறது, இந்த மாதிரி வந்து சின்னதா தான் வச்சுக்கிற, பெரிய சைஸா அதை வந்து எடுக்கிற போட்டாவே அவங்க நினைச்சா பெருசா என்லார்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பிலிம்ல அந்த போட்டோவை சின்ன சைஸா எடுத்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
அந்த சின்ன சைஸா தான் வச்சுக்கிடுவாங்க. மார்க்கத்துல தடுக்கப்படல, சின்னதுக்கு அனுமதி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடும் பொழுது நம்ம ஏன் போட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டார்களே. ஆனால் அதை ஒண்ணு தப்புன்னு சொல்ல இயலாது. ஆனா அதுல சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாய்கள் என்னவா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டா, இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், என்னோட யார் வேணாலும் என் பக்கத்துல நின்று என்ன செய்வாங்க, ஒரு போட்டோ எடுத்துடுறாங்கன்னு வைங்க. நீங்க விளங்கிக்கணும், எல்லா மக்களுக்கு இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்ப நானே போறேன், எனக்கு பக்கத்துல ஒரு ஆள் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறவான்னு கேட்பாரு, யாரோ ஒருத்தர் எடுத்து விடுவாரு. இது மார்க்கத்துல தடை இல்லாதனால சின்னதா வச்சுக்கிட்டா போயிட்டு போறாங்கன்னு நம்ம எடுத்துருவோம். ஆனா இது என்ன செய்வாங்க உலகத்துல நிறைய பேரு, தௌஹீத் சகோதரர் அப்படி செய்யாட்டாலும் தௌஹீத் இல்லாத சகோதரர்கள் இப்படி செஞ்சிடலாம். என்ன செய்வாங்க தெரியுமா, நமக்கு அவங்களோட நெருக்கம் இருக்கிற மாதிரி காட்டி, இப்ப நான் என் மீது நம்பிக்கை வச்சுக்கிற ஒரு மக்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், எனக்கு அவருக்கு நெருக்க மாதிரி இந்த படத்தை காட்டினா என்ன செய்வாங்க, அதுக்கான சில நம்பி கடன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச நம்ம கூட்டாளி தான் ஒரு நாங்க படிச்சாளுக்கு தான். இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தலைவர்கள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லாட்டி அவங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோக்களை தவறான ஒரு இதுக்கு மிஸ்யூஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு கிரவுண்ட்ல தான் இது மாதிரி ஆள் பார்த்து என்ன செய்யணும், நம்ம அதை நடந்து கொள்ளணுமே தவிர அந்த சின்ன சைஸா வைத்துக் கொண்டால் தவறான